ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கடமை உன்னை காதலிப்பதுன்ற சீரிஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்றாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து கூலாக அப்படி டீ குடிச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் வா வந்து என்னோட டீ குடி அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்களும் உட்காடுறாங்க. நீ என்னை பார்த்து நர்வஸ் ஆகிறியா என்ன அப்படின்னா இல்லையே அப்படின்றாங்க. அப்போ டீ குடி அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் எடுத்து குடிக்கிற மாதிரி போய் கீழெல்லாம் ஊற்றிட்டுறாங்க. ஊற்றிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க. நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கல, நீ வேணா ஊற்றி திரும்பி கொடுக்குறியா அப்படின்னு நீங்கள் என்ன வச்சு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிடுது. ஹீரோ அப்படியே கேஷுவலாக பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே சிம்மினும் நம்மளோட தேர்ட் பிரின்ஸும் அங்கேருந்து பார்த்துட்டு இவர் ஏன் இந்த ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் இவன் வித்தியாசமாக நடந்துக்கிறான், என்ன நினைக்கிறானே நம்மளுக்கு தெரியல, என்னைக்காவது இப்படி இவன் பண்ணி நீ பார்த்துருக்க அப்படின்னோடனே எல்லாமே அது விதிப்பட்டு தாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்மளுடைய ஃபோர்த் அங்கிள் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு மிரட்டுறாரு. ஏமா நான் உனக்கு அந்த மாதிரி பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணால் நீ என்ன இப்படி பண்ணி வச்சுட்ட அப்படின்னோடனே அவங்க வந்து சாரின்னு கேட்குறாங்க. திரும்ப ஹீரோயினும் ஆலிக்குட்டியும் அந்த இடத்துல ஒரு மலை மேலே இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து நடந்து போய்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹீரோவும் வந்துட்டு அங்கே உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஓரத்தில் போகாத கீழே விழுந்துருவேன், இங்கேருந்து போனால் ஹியூமன் வேர்ல்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம், ஆனால் ரொம்ப காயமாயிடும், ஆனால் நீ போகக்கூடாது அப்படின்னு. ஏன் நான் போகக்கூடாது, ஹியூமன் வேர்ல்டுக்கு தான் போகலான்னு சொல்கிறேன்ல, நான் ஜாலியாக போவேன்ல அப்படின்னு. ரொம்ப காயமாயிடும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னா எங்கள் அப்பாவால் முடியும்ல அப்படின்னா உங்கள் அப்பாவால் கூட முடியாது, ஹீரோவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா ஹீரோக்கு அப்படியே ஆச்சரியமாக போயிடுது. அவங்கள அப்படியே ஏக்கமாக பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சரி வா நாம் அப்படியே விளையாண்டுக்கிட்டே மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் எங்கேயோ போகிறாங்க போல், பிக்னிக் மாதிரி. அப்படி போகும்போது ஒரு இடத்துக்கு வந்தோன்னே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், ரொம்ப களைப்பாக இருக்குது, நம்ம இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் பிரித்து எடுக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வண்டி போகுது. அதில் பார்த்திங்கன்னா ஜீ போகிறாங்க. அதை பார்த்தோன்னா இவளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த ஃப்ளவர் ஸ்ப்ரிட்டை வச்சு ஒரு ஷோ பண்ணணும். அதை வந்து நம்ம செங்கு தான் பண்ண போகிறாங்க. கிங்கு எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்களும் அந்த ஷோவை நல்லா தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் திடீர்னு பயத்தில் அதை ஏதோ அதில் வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணாததுனால அந்த ஸ்ப்ரிட்டு வந்து ஈவிலாக மாதிரி கரெக்டாக கிங்கை கொல்ல வரும்போது நம்மளோட தேர்ட் பிரின்ஸ் வந்து காப்பாற்றிடுறாரு. அப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து நல்ல விஷயம் தானே, கல்யாணம் நடந்துகிட்ருக்கு இல்லையா பைச்சியானுக்கு. அதனால் இவர் என்ன பண்ணிடுறாரு, சரி விடுங்க, இது ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் செய்கிறதுனால இதில் ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, சரி இன்னொரு தடவை தப்பு பண்ணாமல் கரெக்டாக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுடுறாரு. அதே ஹீரோயின் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க போகலான்னு நினச்ச மலையில் திடீர்னு நெருப்பு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் நம்ம ஆலிக்குட்டியும் ஒன்றா போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஜீ தான் இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரெட் ஃபயர் பீஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு கூட்டமாக கொஞ்சம் பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள வந்து மீகு தான் காப்பாற்றிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே ஓடி போய் உங்கள் அம்மா வர சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த பீஸ்ட் கிட்ட ஹீரோயின் சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவ்வளோ நேரம் சும்மா இருந்த ஜீ வந்துட்டு கரெக்டாக ஹீரோயினை தாக்க அந்த பீஸ்ட் வர சமயமாக பார்த்து இவங்களோட வாட்டரை அது மேலே தெளிச்சிடுறாங்க. ஹீரோயின் மேலேயே விழுந்துருது, பீஸ்ட் நகர்ந்துருது. அந்த சமயத்தில் இவங்க கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து மேலே வந்து அவரோட ட்ரெஸ்ஸை அவங்க மேலே போட்டுட்டு அவங்களும் இறங்கி ஒரே சாத்து தான் நேராக பீஸ்ட் மறைஞ்சு போயிடுது. அப்போ வந்து ஹீரோயின் வந்து இப்போ முழிச்சுக்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ் எடுத்து அவங்க மேலே போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கவங்களெல்லாம் மீகு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அங்கே ஜீக்கு வந்து ஒரே பொறாமையாக போயிடுது. இவங்க நேராக வந்து ஹீரோ வந்து ஜீ முன்னாடியே நம்மளுடைய ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை அப்படின்னோடனே இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை அப்படின்னோடனே இவர் நேராக அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க கன்னத்தில் கை வச்சுக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அவங்க அந்த பேலஸில் இருக்கும்போது அவங்க நிறையா இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் ஞாபகம் வருது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னோடனே நான் உன்னை காப்பாற்றிருக்கேன் இல்லையா, அப்போ என் ட்ரெஸ்ஸை துவைச்சி கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னோடனே நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு நம்மளோட தேர்ட் பிரின்ஸை காட்டுறாங்க. அவர் வந்து அந்த ஷோலாம் முடிஞ்சோடனே ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவரோட பேலஸ்க்கு போகும்போது நம்மளுடைய செங்கி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு காப்பாற்றுறதுக்கு நன்றி, நான் வந்து ஷோவை எப்படி மாற்றிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து உங்களுக்கு திரும்ப இந்த நன்றி கடனை செலுத்திடுவேன் அப்படின்னோடனே சரிம்மா சந்தோஷம், அப்போ நான் கேட்குறதுக்கு நீ செஞ்சிருவேன் அப்படின்னோடனே அதெல்லாம் நான் இன்னும் யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆலிக்குட்டி வந்துட்டு எங்கள் அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீயும் பண்ணுற, நீ யாராவது ஸ்வீட்டாட்ட நீ பார்த்துட்டியா என்ன அப்படின்னா இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இதுதான் லவ் டோக்கனா, இது டீச்சர் கிட்டே தானே வந்துச்சு, அடா இல்லைடா இது வேறு விஷயம் அப்படிங்க. அப்புறம் திரும்ப நிறைய வேலையாட்கள் வந்து நிறைய புக்குங்களெல்லாம் வைக்கிறாங்க. இது என்னது அப்படின்னா இதை வந்து உங்கள் ஆண்டி தான் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, இதெல்லாம் படித்து முடிக்க சொன்னாங்க, இன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு பிளைண்ட் டேட் நடத்த போகிறாங்க அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னது அப்படி சொல்லிட்டு இவங்க அந்த புக்கு மேலேயே விழுந்துடுறாங்க. அப்போ ஆலி ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அட போடா அப்படின்றாங்க.
உடனே ஹீரோவும் தேர்ட் பிரின்ஸும் இங்கே கேம் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, நீ ஏன் அந்த இடத்துக்கு போன? இன்றைக்கி பேலஸில் ஒரு விஷயம் இருந்துச்சுல, அங்கே கூட வராமல் நீ போயிருக்கனா? யாருக்காக போன? ஜீக்காக போனியா? ஆனால் நீ என்னமோ ஜீயை காப்பாற்ற போன மாதிரி தெரியலையே, நீ ஏதோ ஒரு பியூட்டியை காப்பாற்றினியாமே எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு. பியூட்டி நான் சொன்னாங்க, பரவாயில்ல, எல்லாருக்கும் நல்ல மைண்டு தான், நல்லா தான் யோசிச்சிருக்காங்க. ஆமாம், அது ஒரு பியூட்டி தான் அப்படின்றாங்களே. உடனே இருந்துட்டு தேர்ட் பிரின்ஸு, அந்த பியூட்டி யார்? அவங்கள தான் நீ தேர்ந்தெடுக்க போறியான்னு. ஏய், நீ செஸ் விளையாட தானே வந்தேன் அப்படின்னு. ஆமாம், நான் செஸ் தான் விளையாட வந்தேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பேச்சை பார்த்துட்டு இவங்க விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. வந்து எல்லோரும் எழுப்புறாங்க, வாங்க நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு. ஐயோ அப்படி சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ ஏன் போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம தான் முன்னுக்கு நிற்கணும், ஏன்னா நாம் வந்து சின்சுவை சேர்ந்த இளவரசி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் ஒருத்தங்களை தடுக்கிறதுக்கு நாம தான் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த ஜீ வராங்க. வந்துட்டு, நான் மன்னிப்பு கேட்குறேன், இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்தும் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இத்தனை நாள் தான் நான் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டேன், நான் உங்கள் கூட இருக்கணும். எங்கள் அப்பா வந்து உங்கள் கூட போரில் இருந்ததுக்காகவாது நீங்கள் செஞ்சிடணும் அப்படின்னே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி அந்த பொண்ணையே பார்க்குறாரு. அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து, சரி இன்றைக்கி பாரு எத்தனை பேர் இருந்தாலும் நான் எப்படி சமாளிக்கிறேன் பாரு, 5 பேர் 6 பேர் தானே வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அங்கே ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அடக்கடவுளே, பிளைண்ட் டேட்டுக்கு இத்தனை பேரை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திப்பு திப்புன்னு எல்லாரும் துரத்திக்கிட்டே வராங்க இவங்கள. அந்த சமயம் பார்த்து இவங்க ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த இடத்துல உள்ளே புரிந்துடுறாங்க. அங்கே வந்தோடனே இவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர்னா சமாளிக்கலாம், இத்தனை பேரை சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பார்த்தோன்னே இவங்களுக்கு குளிக்கணும்னு ஆசை வந்துடுது. இவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் குளிக்கிறதுக்கு இறங்கி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் கட்டுறாங்க. ஹீரோ அங்கே மறைவிடத்தில் நின்று துணி மாற்றிட்டு வெளியே வராங்க. ஹீரோயின் பார்த்தோன்னே ஓடி போய் ஒளிய போக அதுக்குள்ளே தேர்ட் பிரின்ஸ் வந்து கதவை திறந்துடுறாரு. ஓ சாரி, தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாரு. ஹீரோ அப்படியே ஒரு லுக்கு தான். உடனே அப்படி திரும்பி பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க நீங்கள் அப்படின்னு. நான் குளிக்க வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஹீரோ அவங்களே பார்த்துட்ருக்கேன். இங்கே என்ன பார்த்துட்ருக்கீங்க, திரும்புங்க அப்படின்னு எப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். திரும்பியா அப்படின்னு அப்புறமா திரும்பிக்கிறாரு. நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்களால ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியல. எல்லாத்தையும் எடுத்து இவர் தான் கொடுக்குறாரு. அப்போவும் அங்கே மெயினான துணியவே விட்டுடுறாங்க. அதையவே அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே உங்களுக்கு ரொம்ப ஷை ஆயிடுது. இரு இன்னொன்றும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை எடுத்து கொடுக்குறாங்க. ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது தேர்ட் பிரின்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. இருங்கப்பா, என் விசிறியை விட்டுட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் சரிங்க, நான் என்னோடய விசிறியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிறியை எடுத்துகிட்டு போகும்போது சிரிச்சிட்டே போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை திரும்பி பார்க்குறாங்க. அவங்க வந்து அப்படியே மெல்லமாக எந்திரிச்சு ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு போகிறாங்க. போகும்போது திரும்பி பார்த்தா, என்ன பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு தான். உடனே அவங்க இறங்கி ஓடியே போய்ட்றாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க, அவங்களோட பேங்கில் அங்கேயே இருக்குது, பேங்களூர் கிளிப்ஸ் எல்லாம். அதை ஹீரோ எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவங்க பார்த்துட்டு, ஹீரோ பார்த்துட்டு, நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிக்கிறாங்க. அவங்க ரூமுக்கு வந்தோடனே சரி டீ குடிக்கலாம்னு நினச்சி அந்த டீயை வந்து கப்பில் ஊற்றிட்டு குடிக்க போகிறாங்க. அதில் ஹீரோ மூச்சு தெரியுது, அது மேலெல்லாம் கொட்டிக்கிறாங்க. ஐயோ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இரேண்டி அப்படின்னு அவங்கள சாந்தப்படுத்திக்கிறாங்க. அந்த சமயத்தில் தேர்ட் பிரின்ஸை வந்து நம்மளுடைய ஹீரோட அசிஸ்டன்ட் தாண்டி போகும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, ஹீரோ பிஸியாக இருக்கான், அப்புறமா போன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவே வந்துட்டாரு. அவருக்கு எல்லாம் அந்த பேங்கில் இருக்கிறத பார்த்தோன்னே, நீ அன்னைக்கு காப்பாற்றின பொண்ணு ஹீரோவாடா, ஹீரோவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ வந்து யூஹாவை வந்து மாமான்னு கூப்பிட்ற மாதிரி வரும் அப்படின்னோடனே, செங்கியை நான் தத்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உன் நிலமை என்ன ஆகும்னு நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் என்ன அவனுக்கு செக் வச்சா அவன் திரும்ப எனக்கு செக் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. அப்புறம் வந்துட்டு ஆலிக்குட்டியும் நம்மளுடைய ஹீரோயினும் வந்துட்டு எக்ஸ் லவரை பார்த்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆலி சொல்கிறான், எங்கள் அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க உங்களை நினச்சினேன், ஏன்னா சென்னியை கூட தேர்ட் பிரின்ஸ் வந்து காப்பாற்றுறாரு, ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்குள்ளே எனக்கே போதும் நான் இருப்பல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் சென்னிக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவங்க வந்து இந்த மாதிரி பேலஸில் கொஞ்சம் பிரச்சனை, அது ஹீரோ தான் தேர்ட் பிரின்ஸ் தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நான் சென்னியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது, கண்டிப்பாலுமே எங்கள் அம்மா இவளுக்கு மாப்பிள்ளையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிக்குட்டி ரொம்ப ஷாக் ஆகுறான். அதே சமயத்தில் இவங்க நேராக சென்னியை வந்து பார்க்குறாங்க. சென்னி வந்து உட்காந்து அம்பு விட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து உனக்கு ஏதோ பிரச்சனையாமே, அதை தேர்ட் பிரின்ஸ் தான் காப்பாற்றினாராமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கல் அடிச்சிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட பேங்கில் இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அச்சோ பேங்கில் எங்கே போட்டேன்னு தெரியலன்னு, நேற்று நீ எங்கெங்கெல்லாம் போனேன்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சென்னியாக சொல்லும்போது தான் அந்த ஹாட் ஸ்ப்ரிங் போனது ஞாபகம் வருது. செம்மையாக மாட்டினேன் அப்படின்றாங்க. அதே பார்த்திங்கன்னா சிம்மினோட இடத்துல பார்த்திங்கன்னா சிம்மின் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க தான் 7-8 நாளாக அந்த ஃபங்க்ஷனை அனுசரிச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்போ அது பார்க்குறதுக்காக இவங்க வந்துட்டு இவங்களோட உட்காந்துக்கிறாங்க. எனக்கு எந்த விதமான காசிப்ஸும் பேசணும்னு இஷ்டம் இல்லை, ஆனால் செங்கியை காப்பாற்றுறதுக்கு தேர்ட் பிரின்ஸ் ரொம்ப உதவி செஞ்சாராமே அப்படின்னோடனே, அது கூட பழைய விஷயந்தாம்மா, எனக்கு காசிப்பை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் தீஜினை பற்றி ஒரு மேட்ரு இருந்திருக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஹீரோயின் ரொம்ப ஆவலாக, என்னது அப்படின்னோடனே, அவர் யார் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் அப்படின்றாங்க. உடனே இருந்துட்டு
சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க ஜீன்ட்டு. ஆனால் இவர் சொல்கிறாரு 7-8 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கான இடத்துல ஹீரோ வந்து ஒரு பொண்ணோட குளிச்சாராம்ப்பா அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே புற ஏறிடுது. அப்படியே ஷாக் ஆகிட்டு ஹீரோயின் நிமிந்து பார்க்க அவர் சொல்கிறாரு அவங்க 2 பேரும் ஏற்கனவே ரொம்ப நாள் பழகியிருப்பாங்க போல். அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, செங்கியுவை தான் ஹீரோ வந்து தத்தெடுக்க போகிறாராம் அப்படின்னோடனே இன்னும் ஷாக் ஆகிடுறாங்க. இதை சொன்னதே தேர்ட் பிரின்ஸ் தான் அப்படின்னோடனே கரெக்டாக செங்கி வர வந்து ஹாய் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதே தெரியல, அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. சரி நான் செங்கியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. கரெக்டாக செங்கி வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க ஹீரோ வந்து நான் ஒரு நாளில் வந்து அசம்பிளி வைப்பார், அந்த நாளில் நீ போனீன்னா ஹீரோ அந்த இடத்துல பிடிக்கலாம், அவர் கொஞ்ச நேரம் அங்கே தனியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாங்க. அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாள் வந்துடுது, எல்லார் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஆலி வந்து நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தனியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அந்த பேலஸ்கிட்டையும் வந்துடுறாங்க. உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டை பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.